மதியம் ஆச்சு. எங்கேயாவது வீட்டுக்கு போனாலும் எப்ப பார்த்தாலும் சாம்பார் சோறு தக்காளி சோறா போட்டு கொள்றாங்க. இங்க பக்கத்துல எங்கேயோ ஃபேமஸான கார்த்தி மெஸ்ஸுங்கிறாங்க. அங்க போய் பார்ப்போமா? போங்க வாங்க. கேட்குற எல்லாருமே திருச்சியில கார்த்தி மெஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அப்படி என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் நம்மளும். வாங்க போலாம் எங்க கூட. வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்பதான் சாப்பாடு வந்து சொல்ல இறங்கியிருக்கு போல. நம்ம கார்த்தி மெஸ்ஸுக்கு வந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஊருக்கார ஹோட்டலு இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். சரி போயிட்டு உள்ள கடைக்கு வந்தாச்சு. கடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவுட்லுக்கை பார்த்தாலே அந்த காலத்துல வீட்டுல சாப்பாடு செய்வாங்களா, அது மாதிரி வீட்டு முறை சாப்பாடு. அங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்றோம். வாங்க. வணக்கம். என்னென்ன இருக்கு? என்னென்ன நம்மள்ட்ட வந்து ஐர மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு ஃபேமஸ் சார். அப்போ நண்டு ஆம்லேட்னு சொல்லி யூத் பசங்கள்லாம் வருவாங்க நண்டு ஆம்லேட் சாப்பிடணும் நம்மள்ட்ட. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் முட்டை கொத்துன்னு ஒன்று போடுவோம், போன்லெஸ், அது நல்லாயிருக்கும். பெப்பர் சிக்கன் இருக்குது, நல்லி சாப்ஸ் இருக்குது, பிரைன் இருக்குது, காடை ஃப்ரை இருக்குது. இது வந்து புறா இருக்குது. அண்டு லெக்கு சிக்கன் 65, சிக்கன் லெக்ஸு வந்து நாட்டுக்கோழி, இது விரால் குழம்பு மீன், மட்டனு, ஃப்ரான் மசாலா, குடல், அவ்வளோதான் இருக்குது நம்மள்கிட்ட. விரும்பி சாப்பிட்றது வந்து கிராப் ஆம்லேட். யூத் பசங்கள்லேருந்து பொம்பளை பிள்ளைங்கலேருந்து வந்தால் நம்மள்ட்ட நண்டு ஆம்லேட் தான் விரும்பி கேட்பாங்க. நண்டு ஆம்லேட் ரெடியாக இருக்கும், நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. அதனால் எந்த ஸ்மெல்லும் வராது, சாப்பிட்டு போவாங்க. நார்மலாக ஒரு 40 ஏஜ் வரும்போதெல்லாம் விரா மீன் குழம்பு, ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி இந்த மாதிரி டிஷ்ஷு கேட்பாங்க. அதேமாதிரி மீனில் வந்து முள் இல்லாத மீன் தான் நாங்கள் மோஸ்ட்லி கொடுப்போம். குடுவா மீன் சில்லி, வஞ்சிரம், இது மாதிரியா முள் இல்லாத மீன் தான் கொடுப்போம். ஓகே, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவையான பொருளை நாங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுருப்போம். சார் சைடிஷில் எது பெஸ்ட் அதிகமாக போயிட்டு? ஜஸ்ட்டு ஐர மீன் குழம்பு அதிகமாக போகும், நண்டு ஆம்லேட் அதிகமாக போகும் நம்மள்கிட்ட. இந்த ஃபேவரட் வந்து ரொம்ப பேர் ஐர மீன் குழம்பு தான் கேட்பாங்க. அடுத்து வந்து நண்டு ஆம்லேட்டு. யூத்து வர பசங்கள்லாம் வந்து முயல் கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்மள்கிட்ட வெரைட்டியாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. சிக்கன் மட்டன் ரெகுலராக சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானும் முயல் இருக்குது, புறா இருக்குது, சிக்கன் முட்டை கொத்து, நல்லி சாப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க ஓகே எடுத்துக்குவாங்க. ரெகுலராக சாப்பிட வேண்டாம், எனக்கு சிக்கன் மட்டன் வேணாம்னா இது மாதிரி டிஷ்ஷை கொடுத்துருவாங்க. ரெகுலராக எங்களுக்கு மட்டன், ப்ரான் இது மாதிரி ஏதாவது வெரைட்டியாக போட்டு கொடுக்கும்போது மட்டன் நெய் சுக்கா, மட்டன் முந்திரி சுக்காவும் போட்டு கொடுப்போம். அதுலேயே வந்து பள்ளிப்பாளையமும் போட்டு கொடுப்போம். மட்டனில் சிக்கனில் போடுற பள்ளிப்பாளையமே மட்டனுக்கும் பள்ளிப்பாளையம் போட்டு கொடுப்போம். அது டிஷ் அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஏதோ நாங்கள் ஹோட்டல் வந்த மாதிரி இல்லை சார், ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. எதுவுமே இல்லைங்காத மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கடை எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு சார்? 23 வருஷம் சார், 23 வருஷம். அதை வந்து ஃபேமிலிக்காண்டி நம்ம ஏசியிலும் ஃபேமிலி வராங்க. இது எல்லாமே வீட்டு முறை சமையல் தான் சார்? வீட்டு முறை சமையல் தான் எல்லாமே. ஒரே நேரம் தான் மத்தியானம் லஞ்சு மட்டும்ன்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எல்லாமே நம்மள்கிட்ட. ஸ்டார்டிங் டைம் வந்து 11 to 4:30, 4 மணிக்குள்ள ஃபுல்லாமே இருக்கும். 4 க்ளோஸ் ஆகிடும். இப்போ மீல்ஸ் இது மட்டும் தான் போறீங்களா? மற்ற எதுவும் அடிஷ்னலாக பிரியாணி? அந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்கு உங்களுக்கு. மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா தான் போடுறோம். ஏன்னா ரொம்ப பேர் பாஸ்மதி வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. எங்களுக்கு வந்து பாஸ்மதி வேண்டாங்க, எங்களுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் சொல்லுங்க. ஜீரக சம்பா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ் நல்லா இருக்கும் நம்மகிட்ட. குவாலிட்டியாக வாங்குவாப்புல உணவு, அதெல்லாம் குவாலிட்டியாக வாங்கி போடுவாப்புல. அதெல்லாம் நல்லா இருக்கும் நம்மகிட்ட. பிரியாணி போகும் நம்மகிட்ட அதிகமாக. சார் இப்போ நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே வராங்களா? யாரெல்லாம் வராங்க? விஐப்ஸ், கட்சிக்காரவங்க, இல்லை கிராமத்து எல்லாருமே வராங்களா? எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க சார். திமுக, அதிமுக எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. நம்ம வந்து பொதுவான இடம்ன்றதுனால நம்ம வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போவோம். வேறு ஆக்டர்ஸ்லேருந்து விஜய் டிவி ஆங்கர்லேருந்து எல்லாம், மாக்காப்பாலேருந்து விக்னேஷ் சிவன்லேருந்து எல்லா ஆக்டர், மறைந்த மயில்சாமி அவரும் வருவார். அவர் வந்து சாப்பிட்டு போன இடம் தான் அது. ரோபோ சங்கர் மறைந்த அவரும் சாப்பிட்டு போன இடம் தான் அது. இதில் நிறைய பேர் வருவாங்க. சூரிகிட்டேருந்து சாப்பாடு போயிருக்கு நம்மகிட்டேருந்து. மாமன் படம் ஷூட்டிங்ட்டு பாபா பார்த்துட்டு இருந்தாரு. எல்லா ஆக்டர்ஸ் வந்தால், திருச்சிக்கு வந்தால் நம்மகிட்ட வருவாங்க, சாப்பிட வருவாங்க. அவங்க என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வாயால சொன்னதை நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், பிரியாணி வந்துருச்சு. காய்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி, காடை, கோலா உருண்டை, ஆம்லேட்டு, கிராப் ஆம்லேட்டு, சில்லி எல்லாமே வந்துருச்சு காய்ஸ். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். மட்டன் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். சீரியஸா மட்டும் அவங்க இனிக்கில் வைக்கிற மாதிரியே இருந்தாங்க. அவங்க சும்மா ஒன்றும் சொல்லலை, வீட்டில் சமையல். கைஸ் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக நண்டு ஆம்லேட் சாப்பிட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கைஸ் சீரியஸாக நார்மலான ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதோ அதை விட டிஃப்ரெண்டாக அதிகமாக அந்த நண்டோட ஃப்ளேவரும் அந்த நண்டோட டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது கைஸ். சூப்பராக வேற லெவல். அடுத்து வந்து மட்டன் குழம்பு உண்டை. மட்டன் குழம்பு உண்டை யார்கிட்டையும் இல்லாத டெஸ்ட் கூட தனியாக இருக்கு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து கருவாடை சாப்பிட போகிறேன். இன்னொரு கருவாடை சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இன்னொரு நான் கருவாடு தொக்கு சாப்பிட்டதே இல்லை. இங்கே சாப்பிட்டோன்னே அந்த கருவாடு ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கு. சீரியஸா இங்க இருக்க இதெல்லாம் பார்த்தோன்னே தடபுடலான விருந்து மாதிரி இருக்கு. ஏதோ விருந்துக்கு வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றுக்குமே. ஃபைனல் டச்சா ரசத்தை விட்டுட்டு பாயசத்தை ட்ரை பண்ண போனோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு காய்ஸ். ஃபைனல் டச்சாரா பாயாசத்தோட முடிக்கிறோம். அரிசி பாயாசம் காய்ஸ். ஃபைனல் டச்சா பாயாசத்தோட முடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு காய்ஸ். அரிசி பாயாசம் போல குடிக்கிறோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஹாய் சார், ஃபுட்ல எப்படி டேஸ்ட்ல எப்படி? ரொம்ப சாஃப்டா இருக்கு. சோறு எல்லாமே கஷ்டமா நல்லா வந்துருக்கு. சாப்பாடு எல்லாமே சரி. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல கிறிஸ்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டு எல்லாமே சூப்பரா உங்களுக்கு செமையா இருக்கு. எனக்கு என்ன ரொம்ப சாஃப்டா இருக்கு. வாய்க்கே அவ்வளவு வேலை இல்லை. ஸ்மூத்தா போகுது. செமையா இருக்கு. தேங்க்யூ சார். சார் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே எல்லாமே தடலடியா இருந்துச்சு சார். ஏதோ ஒரு விருந்துல வந்து சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். ரகமா நம்ம கடையை அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. கடை அட்ரஸ் வந்து நம்ம வந்து அமெரிக்கன் ஆஸ்பத்திரி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டு, அதுதான் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸரு ஆப்போசிட் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருக்குல்ல, அதோட ஆப்போசிட் தெரு முடுக்கு தெருன்னு சந்து போனாலே அங்கே எங்கே கேட்டாலும் கார்த்திகை மிஷன் கேட்டால் சொல்லிடுவாங்க. இந்த சைடு போனாலும் சோனா மீனா தேட்டரு, இந்த சைடு வந்தீங்கன்னா அமெரிக்கன் ஆஸ்பத்திரி, நடுப்புற வந்து கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ், ஆப்போசிட் தெரு, அதான் சந்தை முடுக்கு தெரு சந்தில் நம்ம கடை இருக்கு. கார்த்திகை மிஷன் கேட்டால் எங்கே வேணாலும் கேட்டால் சொல்லிடுவாங்க இங்கே ஏரியாவில். தேங்க்யூ சார். சீரியஸா ஃபேமிலியோட வந்து மேலே வந்து ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் மேலே ட்ரை பண்ணுங்க. கீழே வந்து பேச்சுலரோட பசங்களோட வந்தீங்கன்னா கீழே நல்லா இருக்கும். கைஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாரி, எங்களால் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு, அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு சூப்பராக எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறதுனால எல்லாமே சூப்பராக சர்வீஸ் பண்ணாங்க. இங்கே இருக்க கஸ்டமர் எல்லாருமே அன்பாகவும் நல்லா பேசி என்னென்ன ஃபுட்டு இருக்கு எல்லாமே சொல்லி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டுலேருந்து சைடிஷ்லேருந்து குழம்புலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
கண்டிப்பா திருச்சியில மஸ்ட் ட்ரை பண்ணுங்க கார்த்திக் மெஸ். உங்களோட சர்வீஸ் வந்து ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கவனிச்சு நல்லா அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃபுட்ல எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை காய்ஸ். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க கொடுத்த மீன் குழம்பா இருக்கட்டும், சிக்கன் குழம்பா இருக்கட்டும், மட்டன் குழம்பா இருக்கட்டும், எங்களால எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கிட்டையும் போயிட்டு இருக்கறனால எங்களால கண்டிப்பா எடுக்க முடியல. ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கார்த்திக் மெஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஃப்ரூட்டி பாய்ஸ்.